அனைவருக்கும் வணக்கம். 2049 சைனா என்கிற இந்த நாட்டுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு. இராணுவம், விண்வெளி மற்றும் வர்த்தகம் இந்த 3 துறைகளிலுமே இந்த உலகத்தோட நம்பர் 1 நாடாக மாற வேண்டும் என்பது சைனாவின் மிகப்பெரிய கனவு. அதற்கான திட்டங்களை அவங்க ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2049 அந்த திட்டத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா 6 முக்கியமான போர்களை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதில் இந்தியா, தாய்வான் உட்பட பல நாடுகள் இருக்காங்க. ஏஷியாவில் மட்டுமே சைனீஸ் 14 நாடுகளிடையே அந்த எல்லை பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. 2 மாதங்களுக்கு முன்பு தான் டிபெட் நாட்டை சேர்ந்த தலைவர் இந்தியன் சேனல் நம்மளை பார்த்து ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருப்பார். இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சைனா இந்தியாவுக்கு சொந்தமான 5 முக்கியமான இடங்களை அவங்க கைப்பற்ற நினைப்பாங்க. அந்த 5 இடங்கள் எதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரியவானா, லடாக், சிக்கிம் போன்ற இடங்கள் தான். ஸோ இந்தியன் சேனல் நம்ம இது மாதிரி எச்சரிக்கையாக இருக்கும் போது இப்போது சைனாவோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அதிகமாகவே தாய்வான் பக்கம் திரும்பியிருக்கு. சைனீஸ் அப்படி ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இராணுவ ரீதியாக ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க, தாய்வானை வீழ்த்த. ஆனால் அமெரிக்காவும் சும்மா இல்லைங்க, அமெரிக்காவும் இப்போ முழு வீச்சில் தாய்வானுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2020 இது நிச்சயமாக அமெரிக்கா விசஸ் சைனாவோட ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறப்போகுது. அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு செய்தி நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக 2 முக்கியமான சின்ன டாபிக் இருக்குது. பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம சோதனை பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் அமெரிக்கன்ஸை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தேவைப்பட்டால் சைனாவில் இருக்கும் அமெரிக்கர்களை நாங்கள் கைது செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் புரியும். வெல்கம் டு லைஃப் ஆஃப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பதிவு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசணும், ஆர்மீனியா மற்றும் அசர்பைஜான். அந்த போரை பற்றி பேசும்போது அமெரிக்கன்ஸை நம்ம ரொம்ப திட்டி பேசணும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்காங்க. இந்த 2 நாடுகள் மத்தியில் அந்த போர் அடுத்த கட்ட லெவலுக்கு போன காரணமே துருக்கி என்கிற அந்த நாடு தான். ஸோ துருக்கியை இன்னைக்கு வரைக்குமே அமெரிக்கன்ஸ் குற்றச்சாட்டாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் நாட்டோ படியில் இந்த விதமான பிளவும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்காங்க. ஒரு வேளை அமெரிக்கா துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிற பட்சத்தில் நாம ஒத்துக்கலாம், அமெரிக்கன்ஸும் நல்லவங்க தான் சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நான் சொன்னது இத்தனை பேருக்கு புரியும் தெரியல. லைட்ஸ் ஆஃப் இந்த சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸை திட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அமெரிக்காவோட நேஷனல் செக்ரட்டரியான மைக் பாம்பியோ அவர்கள் ஒரு வழியாக துருக்கி அரசாங்கத்தை பார்த்து நேரடி குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, துருக்கி நீங்கள் தான் அர்மீனியா மற்றும் அசர்பைஜான் அந்த போரை இன்னும் ஒஸ்ட்டாக மாற்றிருக்கீங்க, அதாவது இன்னும் அதிகப்படுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கான முழு பொறுப்பும் நீங்கள் தான் சொல்லிட்டு ஒரு நேரடி குற்றச்சாட்டு துருக்கி மேலே வச்சிருக்காரு. இது வச்சது மூலமாக நிச்சயமாக நாட்டோ என்கிற அந்த அமைப்பில் ஒரு பிளவு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. துருக்கி அரசாங்கம் பின்வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் தெரிஞ்சும் கூட இப்போதைக்கு அமைதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் போல்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் குள்ளே போகலாம். சைனா மற்றும் தாய்வான். ஆனால் தாய்வான் மேலே கை வச்சிங்கன்னா நிச்சயமாக அது சைனா மற்றும் அமெரிக்கன்ஸாக மாறிடுவாங்க. ஆமாங்க, அதன் காரணமாக தான் இன்றைக்கி இருக்கும் சைனா கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்காங்க. சைனா அப்படி என்ன முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் இல்லை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட பென்டகன் இந்த ஆண்டோட சம்மர் அந்த ஏப்ரல் மேல ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்னதுன்னா, சைனீஸ் அந்த நாடு தொடர்ச்சியாக தாய்வானுக்கு எதிராக அந்த ஏவுகணைகளை அவங்க நிறுத்துறது, அதாவது டிப்ளை பண்ணுறதை அவங்க இன்க்ரீஸ் பண்ணினே போகிறாங்க. ஒரு ஆண்டுக்கு அவங்க இது வரைக்குமே 50 ஏவுகணையை நிறுத்துவாங்க. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு 3 வருடங்கள் பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க 75 ஏவுகணைகளை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. இது மாதிரி மட்டுமே சைனீஸ் கிட்ட இப்போது 450 ஏவுகணைகள் தாய்வானுக்கு எதிராக அவங்க டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பென்டகன் ஒரு கிளீனான ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இது எல்லா ஏவுகணையிலுமே சைனீஸ் இங்கே டிப்ளை பண்ணியிருக்காங்க. 2 முக்கியமான மாகாணங்கள், அந்த மாகாணத்தோட பேர் ஃபியூஜியான் மற்றும் இன்னொரு முக்கியமான மாகாணம் குவாங்டோ. சைனீஸ் இந்த 2 மாகாணத்தில் தான் அவங்க நாட்டுக்கு சொந்தமான 450க்கும் மேற்பட்ட அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தாய்வானுக்கு எதிராக அவங்க டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் ஒரு முக்கியமான அப்டேட் சைனீஸ் பண்ணியிருக்காங்க. DF-11 மற்றும் DF-15 இது 2மே சைனாவோட ஒரு முக்கியமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த 2 மாகாணம் பார்த்தீங்களே, ஃபியூஜியான் மற்றும் இந்த குவாண்டோ. ஃபியூஜியான்லேருந்து தாய்வானுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் வெறும் 435 கிலோமீட்டர் தான். அதே குவாங்டோவிலேருந்து தாய்வானுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், அதாவது தாய்வானோட மெயின் பிளேஸ், தாய்வானோட தலைநகரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 600லேருந்து 800 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ ஓவராலாக மேக்ஸிமமாக இந்த 2 மாகாணத்துலேருந்து தாய்வானுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு 800 கிலோமீட்டர். ஸோ சைனீஸ் என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா,
நாம் ஒரு 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு பேலிஸ்டிக் மிசைலை இங்கே நிறுத்தி வச்சா போதும், நம்ம தாய்வானை நம்ம சைனாவில் இருந்தபடியே நம்ம தாய்வானை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சைனாவோட அது திட்டம். ஸோ அதுக்காக தான் DF-11 மற்றும் DF-15 சைனீஸ் வந்து பல ஆண்டுகளாக அங்கே டிப்ளை பண்ணி வச்சாங்க. DF-11 இதோட பேர் என்ன, டாங்ஃபெங்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சைனீஸோட பல முக்கியமான ஏவுகணைகள் எல்லாமே இந்த DF தான். ஸோ இந்த DF-11 எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியும்னா 500லேருந்து 600 கிலோமீட்டர் போக முடியும். DF-15 இதால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியும்னா 200லேருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஸோ இது ரெண்டுத்தையுமே குறிப்பிட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 2 ஏவுகணைகள் சேர்த்து மேக்ஸிமமாக ஒரு 600 கிலோமீட்டர் போகும். ஸோ இப்படிப்பட்ட ஏவுகணைகள் நிச்சயமாக சைனாக்கு போதும். ஏன்னா சைனீஸ் கிட்ட இது போதுமான அளவு ஆல்ரெடி அவங்க டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி அவங்க தாய்வானை தாக்க முடியும். பட் இப்போ புதுசாக சைனீஸ் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னா DF-11 மற்றும் DF-15 அவங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சுனா DF-17 என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான பேலிஸ்டிக் மிசைல் அது. இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து சைனாவோட ஒரு டெட்லியான மிசைல். இந்த பேலிஸ்டிக் மிசைல் டெட்லியான ஒரு மிசைலாக மாற காரணமே இந்த பேலிஸ்டிக் மிசைலில் இருக்க ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடட் வெஹிக்கிள் DF-ZFன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கான ஒரு பிக்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அந்த பேலிஸ்டிக் மிசைலுக்கு மேலே இருக்க ஒரு ஹைப்பர்சானிக் கைட் வெஹிக்கிள். இந்த DF-17 என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணையால் கிட்டத்தட்ட 1800லேருந்து 2500 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய திறன் இது கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சைனாக்கு சொந்தமான ஃபியூஜியான் மற்றும் குவாங்டாங் அந்த 2 மாகாணத்திலிருந்து தாய்வான் என்கிற அந்த நாட்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து எவ்வளோ, 400லேருந்து 800 கிலோமீட்டர் தான். ஸோ சைனீஸ் வந்து ஒரு 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைலை அங்கே வச்சாலே போதுமே, ஏன் சைனா தேவையில்லாமல் 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைல் அங்கே டிப்ளை பண்ணுறாங்க? அதற்கான காரணம் என்ன? காரணம் ரொம்ப சிம்பிளுங்க, வேறு யாரும் இல்லை, அமெரிக்கன்ஸ் தான். நாளைக்கே தாய்வானுக்கு பிரச்சனைனா தாய்வானோட கடல் பகுதிக்கு பின்னாடி இருந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் வரும். அது சைனாக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம தாய்வானை மட்டுமே ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை, கூட அமெரிக்கன்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதன் காரணமாக தான் இப்போ சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான DF-17 அவங்க டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் இந்த நாட்டுக்கிட்ட இத்தனை ஏவுகணைகள் இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் என்கிற அந்த நாட்டோட 2 முக்கியமான கப்பல்கள் அந்த தென்சீன கடற்பகுதியில் தான் இருக்குது. அது நிச்சயமாக சைனாக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. USS நிமிட்ஸ் மற்றும் USS ரொனால்ட் ரீகன், அது 2மே உலகத்தோட ஒரு பிரம்மாண்டமான போர் விமானத்தை தாங்கக்கூடிய கப்பல்கள். அந்த ஒரு கப்பல்லையுமே கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போர் விமானத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பலை நம்ம முதல்ல தாக்கி அழிக்கணும்னு சொல்லிட்டு சைனீஸ் கணக்கு போடாமல் இருப்பாங்களா? அதுக்கான ஒரு திட்டமும் சைனா கிட்ட இருக்குது. அதுதான் DF-21ன்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. DF-21 இந்த மிசைலோட ரேஞ்ச் வந்து 2152 கிலோமீட்டர். ஸோ சைனாவோட அங்கே மாகாணத்தில் இருந்தபடியே தாய்வானுக்கு பின்னாடி அமெரிக்கன்ஸோட அந்த போர்க்கப்பல்கள் வந்தால் கூட சைனாவால் ஈஸியாக தாக்க முடியும். இது சைனாவோட ஒரு மிகப்பெரிய திட்டம். DF-21 இந்த ஏவுகணையை ஆங்கிலத்தில் ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. உலகத்தோட பிரம்மாண்டமான போர்க்கப்பலாக இருந்தாலும் இந்த DF-21 எளிமையாக அதை வீழ்த்த முடியும். இது சைனாவின் கூற்று. அவங்க நேரடியாகவே அமெரிக்கன்ஸை பார்த்து தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அமெரிக்கா, நீங்கள் நாளைக்கே தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ண உங்ககிட்ட இருக்க அந்த USS நிமிட்ஸ் போன்ற பிரம்மாண்டமான கப்பல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எங்ககிட்ட DF-21 இருக்குது. ஸோ இந்த DF-21 சைனா அதிகமாக தாய்வானுக்கு எதிராக அவங்க டிப்ளை பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து தான் 450 ஏவுகணைகள். இதெல்லாம் இல்லாமல் சைனீஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான ஆயுதங்களும் இருக்குது. சைனா ஒரு புதிய ஆயுதத்தை இப்போ வெற்றிகரமாக சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இது சைனாவின் சூசைட் ட்ரோன் என்று அழைக்கப்படும். அதற்கான ஒரு புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது சைனா வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ஆயுதத்தை அவங்க உருவாக்கல, இதையுமே அவங்க அமெரிக்கன்ஸை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் கிட்ட லோக்கஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான லான்ச்சர் இருக்குது. அந்த லான்ச்சரை பயன்படுத்தி தான் நிறைய சின்ன சின்ன ட்ரோன்ஸை அவங்க செலுத்தி எதிரியை அவங்க தாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை அவங்க உருவாக்குனாங்க. அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இப்போ சைனீஸ் வந்து சூசைட் ட்ரோன் என்று அழைக்கப்படும் இன்னொரு முக்கியமான ஆயுதத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அந்த பிக்சரில் ஒரு ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக்குக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் இத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 48 ஹோல்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு ஹோல்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 48 ட்ரோன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வெளிவரும் திறன் அதுக்கிட்ட இருக்குது. அந்த எல்லா ட்ரோன்ஸுமே ஒரு வாரடை சுமந்து வரும். ஸோ அத்தனை வாரடை ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 48 வாரடை ஒரு டார்கெட்டை நோக்கி அனுப்ப முடியும். இது சைனாவின் புதிய ஆயுதம், இந்த சூசைட் ட்ரோன். இது மாதிரி இன்னும் சைனீஸ் கிட்ட பல முக்கியமான ஆயுதங்கள் இருக்குது. பட் அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் படி மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் சைனீஸ் கிட்ட S-400 என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த வான்வழி பாதுகாப்பு மையமும் அவங்க கிட்ட இருக்குது.
அந்த S-400 ரேஞ்ச் வந்து 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கும் ஒரு ஏவுகணை மற்றும் போர் விமானம் வந்தால் கூட அது கவுண்டர் பண்ணுற திறன் இதுகிட்ட இருக்குது. ஆனால் தாய்வானால் உண்மையாகவே சைனாவை கவுண்டர் பண்ண முடியுமா? தாய்வான் கிட்ட 2 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. சைனாவோட ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஜோன் அந்த ஷென்சன் மற்றும் அந்த ஹாங்காங், அங்கே இருக்க பகுதிகள் தான் தாய்வான் வந்து தாக்க முற்படுவாங்கன்னு சொல்லிட்டு சைனீஸ்க்கு நல்லாவே தெரியும். அதன் காரணமாக தான் சைனா வந்து அந்த பகுதிகளுக்கு அருகாமையே இந்த S-400 என்று அழைக்கப்படும் இந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது சைனா தான் இந்த போரில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் அப்படிலாம் இல்லைங்க. தென்சீன கடல் பகுதியில் உண்மையான பவர் வந்து அமெரிக்கன்ஸ் தான். அதை நம்ம வரப்போகும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அமெரிக்கா இப்படி தாய்வானை அவங்க பாதுகாப்பாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம வரப்போகும் அடுத்தடுத்த பதிவில் அதை பற்றி பேசலாம். 2வது செய்தி. இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். மிஸ்ட்ரி டைம்ஸ் நம்ம குடும்பத்தோட இன்னொரு முக்கியமான சேனல். அந்த சேனலில் நாங்கள் நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் வரப்போகும் காலத்தில் கொடுக்க போகிறோம். நிறைய கோஸ்ட் சம்மந்தமான vlogging கூட பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலில் நீங்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா அந்த சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் ஒரு பதிவு நாங்கள் போட்டிருப்போம். ரொம்ப காமெடியான ஒரு பதிவு, ஃபோட்டோகிராஃபர்ஸை பேஸ் பண்ணி ஒரு பதிவு. அந்த பதிவுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அமெரிக்கா என்கிற அந்த நாட்டில் சைனீஸை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. அது அனைவருமே அறிந்த ஒரு செய்தி. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு நிச்சயமாக சைனாவோட மாணவர்கள் அங்கே நிறைய பேர் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. அதற்கு காரணம் ட்ரம்ப்போட அரசாங்கம் தாங்க. ட்ரம்ப் அந்த அதிபரோட அரசாங்கம் வந்து பல முக்கியமான முடிவுகள் சைனீஸோட மாணவர்கள் மேலே அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பல குற்றச்சாட்டு அவர் சைனாவோட மாணவர்கள் மேலே ஸ்பெசிஃபையாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் பார்த்து கோபமான சைனாவோட அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் வரப்போகும் காலத்தில் அமெரிக்காவில் இருக்க சைனீஸோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சைனாவில் இருக்க அமெரிக்கன்ஸ், அதாவது சைனா என்கிற அந்த நாட்டில் நிறைய அமெரிக்க மக்கள் வசிக்கிறாங்க, அவங்க மேலே நாங்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடும் காட்டாமல் உடனே நாங்கள் அவங்கள கைது பண்ணுருவோம். நீங்கள் சைனாவோட அந்த சட்டத்தை மீறிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கைது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சைனீஸ் அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக 2020 நவம்பர் மற்றும் டிசம்பர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய சம்பவமும் இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். 3வது செய்தி. பிரம்மோஸ் என்று அழைக்கப்படும் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை இப்போ நம்ம வெற்றிகரமாக அரேபியன் சீல இருந்து INS சென்னை என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்டெல்த் போர்க்கப்பலை பயன்படுத்தி நம்ம சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். அந்த கப்பலில் கிட்டத்தட்ட 16 பிரம்மோஸ் மிசைலை சுமந்து செல்லும் திறன் இருக்குது. குறிப்பிட்டு நம்ம அரேபியன் சீல இதை டெஸ்ட் பண்ண காரணம் என்ன? நேற்று பதிவு தாங்க. நேற்று பதினா நேற்று தினம் இல்லை, நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க, போய் பாருங்க. அப்போ தான் இந்தியன்ஸ் ஆன நாம வந்து அரேபியன் சீல கொஞ்சம் பின்னடைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். ஸோ அரேபியன் சீலை நம்ம ஸ்ட்ராங் பண்ண 2 முக்கியமான திட்டங்கள் தேவை. ஒன்று இந்த மாதிரியான தொடர் சோதனைகள், அது இல்லாமல் ப்ராஜெக்ட் 18. ஸோ ப்ராஜெக்ட் 18 மற்றும் சவுத் சைனா சீல அமெரிக்கா விசஸ் சைனா தாய்வான் அந்த டாப்பிக்கில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வரப்போகும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் பல வீடியோஸை எதிர்பார்க்கலாம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பிரம்மோஸ் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நம்ம ஸ்பெசிஃபையாக குறிப்பிடும் வகையில் அரேபியன் சீல சோதனை பண்ண காரணம் நேற்றைய பதிவு. யாராவது பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா போய் பாருங்கள். ஜெய் ஹிந்த் அண்ட் சைனிங் ஆஃப் சேனல். நன்றி. வெயிட் லைட்ஸ் ஆஃப் குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம எப்படி நீங்கள் லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்ம குடும்பத்தோட இன்னொரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க.